கொண்டே இருக்கிறது. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு என இந்த கர்ப்பமான பெண்கள் எல்லாம் ஒன்றாவது மாதத்துல இருந்து அவங்க கஷ்டப்படுறது அவங்களுக்கு தான் தெரியும். ஒன்றாவது மாதத்தில் என்ன எப்படி இருப்பார்கள்? ஒன்றாவது மாதத்துல அந்த கர்ப்பமான பெண்கள் வந்து ஆமா, அதாவது பன ஓலையில இருக்க குருத்து ஓலை இருக்குல்ல, ஆமா, அதாவது குருத்து ஓலையில அப்படி இந்த குருத்து ஓலையில சைடுல அப்படி மென்மையா இருக்கும். ஆமா, தொட்டு பார்க்கும் போது மென்மையாக இருக்கும். இப்படி இருப்பாங்க ஒன்றாவது மாதத்தில். இரண்டாவது மாதத்தில் எப்படி இருப்பாங்க? அதாவது இடையில சிறுத்து போய் இருக்குமா. எவ்வளவு பெரிய இடுப்பாக இருந்தாலும் இரண்டாவது மாதம் இடை சிறுத்து போய் இருக்குமா. மூன்றாவது மாதத்தில் எப்படி முத்து நிற மேனியாகவே இருப்பார்கள். அவளுடைய உடம்பெல்லாம் முத்து முத்தா கொட்டுமோ? முத்து முத்தா கொட்டுவாங்க. இந்த ஐயா மூட்டை முட்டையை வாருவாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. முத்து நிற மேனி என்றால் இந்த அம்மா மூன்றாவது மாதத்தை வேர்வை கொட்டும் பாருங்கள். அந்த வேர்வையை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவருடைய மேனிய முத்து போன்று வேர்வையாக காட்சி அளிக்குமா. ஆமா. நான்காவது மாதத்தில் அருவருப்பு நாவருப்புன்னு சொல்லுவாங்க. மாவரிப்பு தான் தெரியும். ஆமா, மணலரிப்பு தான் தெரியும். ஓஹோ, டவுட் அடிப்பு தெரியுமா? டவுட் அடிப்பு தெரியாது. அப்படியா? அந்த அரிப்பெல்லாம் கிடையாது. அதாவது இனிப்பை சாப்பிட்டால் கசப்பு போலவும் கசப்பை சாப்பிட்டால் இனிப்பு சாப்பிடுறது போலவும் ரெண்டையும் சேர்ந்து வாமிட்டு வரும். அது உண்மைதான். அப்படி இருக்குமா நான்காவது மாதம். ஐந்தாவது மாதத்தில் அசரார்கள் அறியக்கூடிய மாதம் தான் 5 மாதம். அசரார்கள்னா ஊருக்காரர்கள் எல்லாம் தெரிஞ்சுவோம். ஆமா, நீங்க எவ்வளவுதான் பொத்தி பொத்தி வச்சாலும் 5வது மாதத்துல அது எல்லாருக்குமே தெரியும். ஊருக்காரர்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டுக்காரர்கள் எல்லாம் தெரிஞ்சிடும். ஆமா, எல்லாருடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள். அப்பதான் அசரார்கள் அறியக்கூடிய மாதம். இப்படி மாதம் கடந்து கொண்டே போகிறது. 10வது மாதம் ஆனது பாருங்க. அதாவது இந்த திருத்தேவிக்கு வயிறுவலி பொறுக்க முடியவில்லை. வயிறுவலி பொறுக்க முடியாமல் திருத்தேவியார்கள் அழுது புலம்பினாள். மருத்துவமே மருத்துவமே மோதிரத்தை கள்ளத்திடுங்கள், மோதிரத்தை கழிச்சிடுங்கள், கொப்பனாக்கு நீதிடுங்கள், கொப்பனாக்கு நீதிடுங்கள். அப்பா என்னுயிர்தான் அந்தரத்திலே போகுதப்பா போகுதப்பா இப்ப திருத்தேவிக்கு பகிர்வதி பொறுக்க முடியாமல் தன் கணவரை பார்த்து அழுது புலம்பினாள். என்னங்க, எனக்கு மாசம் 10 மாதம் ஆகிவிட்டது. 10 மாதம் ஆயிற்று. எனக்கு பகிர்வதி பொறுக்க முடியும், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. பாடகம் அணிந்திருந்த படக்கால்கள் எல்லாம் நோகிறது, மோதிரங்கள் அணிந்திருந்த மொழிகள் எல்லாம் நோகுதடி. ஆமா, சப்தேனே பிழைப்பதா எனக்கு கவலையாக இருக்கிறது. கவலைப்படாத, நீ சாக மாட்டா, உயிரோட தான் இருப்பா. இவ்வளவு கஷ்டமா இருக்குமானால் நான் பிள்ளை பெற்றிருக்க ஆசைப்பட்டிருக்கவே மாட்டேன். எல்லா பெண்களுமே இப்படி சொல்லிட்டாங்கன்னா குழந்தைகளை பெற்றெடுக்கிறது யாரு? அப்படியா? முடியவே முடியாது. ஓஹோ, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கூடிய குழந்தையை நீதான் பெற்றெடுக்க வேண்டும். என்னை சொல்லுடைய மருத்துவரை அழைத்து வந்தார்கள். மருத்துவ உடம்பெல்லாம் என்னை ஓதினாள். என்னை வெற்று கண்ணை தன்னை பாடி
பெற்றபோது இலகு நல்லோம் இனி எல்லாம் அந்த சோழ கண்ணி குலமுடைய தோழையர்கள் பிடிக்கிறேன் நம்மள நான் பயிற்சிருந்த ஆதி வந்து பெற்றிடமா வீரந்தா நீலராஜை பிறந்தா நீலராஜை பிறந்தா இசையமை பிறந்தா நீலராஜை சட்ட போடல் வளர்த்தி வராய் இப்படி மருத்துவதியான உடம்பெல்லாம் என்னை ஓதினாள் சோழக்கண்ணை குடும்படைய தோகைகள் பிடித்திருக்க நம்முடன் நாம் வயிற்றிருந்தது அழகான ஒரு ஆண் வந்தை பிறந்தது ஆண் வந்தை பிறந்தவுடனே தாதி மாவில மங்களகரமாகவே உறவி போட்டார்கள் கொலை போடுறாங்க இங்கே ஆண் அண்ணன் எப்படி அழகாக குறவி போட்டார்கள் பாருங்கள் இப்படி குறவி போட்டார்கள் கொப்படி கொடி அறுத்தார்கள் சரி மறுபடியும் திருத்தேவி வயிறுவதி பொறுக்க முடியாமல் அழுது புறம்பினாள் இரண்டாவது ஒரு பெண் குழந்தை பிறந்தது சரி அதாவது இரண்டு குழந்தைக்கும் அழகாகவே பெயர் சூட்டினார்கள் குழந்தை வந்தாச்சு ஆமா குழந்தைக்கு பேர் போடமாமா என்ன சரி முதல் பிறந்தா ஆண் குழந்தைக்கு நீலராஜன் என்றும் இரண்டாவது பிறந்த பெண் குழந்தைக்கு நீலியம்மை என்றும் சரி இசக்கியம்மை என்றும் பெயர் சூட்டினார்கள் இப்படி அழகாகவே பேரி போட்டு தானாட்டி சீராட்டி வளர்த்து வந்தார்கள் நாளும் ஒரு நல்ல மீனியுமாய் வளரும் ஒரு நல்ல வண்ணமுமாய் வளரை விரை நல்ல சதிரனை போல் வளர்த்து மாறான் அந்த பாலகனே சதிரனை போல் வளர்த்து மாறான் அந்த பாலகனை தாதியர்கள் தாலாட்டு கேட்டிடுவார் சப்பானி வட்டி முதல் கொட்டிடுவார் கத்தி நட்டை பெரிய வட்டி உருட்டி தாமுள்ளலால் வாயலனை வளர்த்துவார் இப்படி குழந்தைகளை நாளொரு வண்ணம் பொழுதுமேனியாகவே வளர்த்து வந்தார்கள் வளர்த்து வரக்கூடிய நாளையிலே ஒரு நாள் திருத்தேவியானவள் அவளுடைய மகனுக்கும் மகளுக்கும் பாலை கொடுத்து தொட்டிலேயே தூங்க வைத்தாள் தூங்கக்கூடிய நேரத்திலே அதாவது இந்த தாயார் இசைக்குமே இருக்கிறா பாருங்க பிறந்த மூன்றாவது நாளை வாயை திறந்து பேசியிருக்கிறாள் அதுவும் அண்ணன் நீலராஜன் இடத்திலே பேசியிருக்கின்றாள் ஏன் தெரியுமா இசைக்கும நினைத்த வரமாக இருக்கிறாள் அல்லவா ஒரு நாள் தாயார் இசக்கியமையானவள் இரவு நேரத்திலேயே அன்னுடைய அருகில் வந்து என்ன சொன்னாள் தெரியுமா என்ன ஆசை அண்ணா அம்மா அப்பா தான் குடித்து அழகையது நிறைய வெள்ளை நிறைய வெள்ளை அழகையது நிறைய வெள்ளை நிறைய வெள்ளை தாய்ப்பால் தாக்குடித்து தாக்குடித்து தாங்கையது நிறைய வெள்ளை நிறைய வெள்ளை தாங்கையது நிறைய வெள்ளை நிறைய வெள்ளை அது